லோக்சபா தேர்தலுக்கு பின்னர் கட்சி தலைமை அலுவலகம் வந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட அதிமுக 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. லோக்சபாவில் 3வது பெரிய கட்சியாக இடம் பிடித்துள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா புதன்கிழமை அன்று கட்சி தலைமையகம் வந்தார். அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மே தினத்தை முன்னிட்டு அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை உறுப்பினர்களில் நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் நிதியுதவி அளிப்பது வழக்கம். ஆனால் தேர்தல் நடைமுறை அமலில் இருந்ததால் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது புதன்கிழமை அன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்டத்திற்கு 2 என தேர்ந்தெடுக்கப்பட்ட 106 தொழிலாளர்களுக்கு தலா 50,000 என 53 லட்சம் ரூபாயை குடும்ப நல நிதி உதவியாக கட்சி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.